சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல தம்பி உள்ள வந்திருக்காரு. வந்த விதத்துல ஏற்கனவே ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அது ஸ்டெட்ல வச்சுட்டு வர போல இருக்கு. அந்த இடத்துல சில தவிர்க்க முடியாத காரணத்தால உடல்நிலை மோசமாகிச்சு. எங்க டாக்டர் அவர்கள் உடனடியாக எங்க மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அவர் உயிர் அங்க பிரிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நேர்ல போய் என் தம்பி நேர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆறுதல் கூறணும், அவங்க மனைவிக்கு ஆறுதல் கூறணும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் முடிஞ்சது. இப்போ அவங்க சொந்த ஊருக்கு அவர் உடலை கொண்டு போறாங்க. அதுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிர்வாகிகள் எல்லாருமே மாலையிட்டு மரியாதை செய்து அனுப்பி வைக்கிறோம். அதுக்காக குழந்தைகளின் படிப்பு செலவை ஏற்றிருக்கோம். ஏன்னா என் சகோதரர் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக என் கழக தலைவரால் பாதிக்கப்பட்டவருக்கு யாருமே இருக்கக்கூடாது, அந்த வகையில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியை யாருமே வரக்கூடாது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் யாருமே வராதீங்கன்னு சொன்னோம். சொல்லிட்டு தம்பி அவர்கள் கலந்திருக்காரு. பரவாயில்ல, வருத்தத்தக்க விஷயம். அவனும் என் தம்பி தான். அவனும் அது என் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக தான் நினைக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை, என் தம்பி குழந்தைகளின் பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு, 2 குழந்தைகளும் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் நாங்க இருக்கோம், எங்க நிர்வாகிகள் இருக்கோம். கண்டிப்பா அந்த குழந்தைகளை படிப்பு சொல்ல நாங்க எடுத்துக்கோம். குடும்பம் இதுக்கு போய் எங்க அம்மாவுக்கு சொல்ல போன நான் வெளியே சொல்லுவேன், எங்க அக்காவுக்கு சொல்ல போன வெளியே சொல்லுவேன், என் குழந்தைக்கு படிப்பு சொல்ல வெளியே சொல்லுவேன். அதுவும் என் தம்பி தான். குடும்ப இழப்பு, என் குடும்ப இழப்புக்கு எல்லாமே நான் தான் செய்தாக வேண்டும். இந்த ஆம்புலன்ஸ் நான் செஞ்சேன். என் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் ஒரு அண்ணன் இல்ல, வயதில் மூத்தவர் எல்லாமே அவனுக்கு அண்ணன் தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. வயதில் குழந்தை எல்லாமே இறந்து போனவனுக்கு தம்பி தான். என் குடும்ப இழப்பு இது. அதுக்கு நான் ஆம்புலன்ஸ் செய்வேன், இழப்பீடு செய்வேன் சொல்லக்கூடாது. என் குடும்ப இழப்பு, அதுக்கு ஈடு செய்யறது எதுவுமே இல்லை.